நள தமயந்தி ஐந்தாம் பகுதி. சொல்கிறேன் கேள் என்ற அன்னம். நளனே, இந்த உலகிலேயே அழகாக நடை பயில்பவர்கள் நாங்கள்தான் என்று இருமாப்பு கொண்டிருந்தோம். ஒரு நாள் தமயந்தி நாங்கள் அலைந்து கொண்டிருந்த தடாகத்தின் பக்கமாக வந்தாள். அவளது அழகும் நடையும் எங்களை விட நளினமாக இருந்ததைக் கண்டு நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்தோம். ஆஹா, இவளல்லவோ உலகப் பேரழகி! இவளைப் போல் இனிமேல் நாங்களும் நடக்க வேண்டும், இவளிடம் அல்லவா நடை பயில வேண்டும் என்று எண்ணினோம். இப்படிப்பட்ட பேரழகு பெட்டகத்திற்கேற்ற கட்டழகன் நீயே என்று முடிவெடுத்தோம். நீ தமயந்தியை மணந்து கொண்டால் உனது நந்தவனத்திற்கே வந்து அந்த பேரழகியின் செல்ல பறவைகளாக இருந்து அவளிடம் நடை கற்றுக்கொள்வோம் என்றது அந்த அன்னப்பறவை. அந்த பறவையின் வித்தியாசமான விளக்கம் நளனை மிகவும் கவர்ந்தது. அந்த கட்டழகியை எனக்கு திருமணம் செய்து வைக்க உதவி செய்வாயா அன்னமே என்று தன்னை மறந்து கேட்டான் நளன். நிச்சயமாக, உனக்காக நான் தமயந்தியிடம் தூது போகிறேன். அவளிடம் உன்னை பற்றி எடுத்துரைக்கிறேன். கண்டதும் வருவதல்ல மையல், அது மனங்களின் இணைப்பில் விளைவது. உங்கள் மனங்களை இணைக்க நான் ஒரு பாலமாக இருப்பேன். தமயந்தி உன் மார்பில் சாய்வது உறுதி. அவளை மனைவியாக அடையும் பாக்கியம் உனக்கே கிடைக்கும். வருந்தாதே என கூறிய அன்னம் அவனிடம் விடை பெற்று விதர்ப்ப நாடு நோக்கி பறந்தது. பறவையை அனுப்பிவிட்ட நளன் தமயந்தியின் அழகை கற்பனை செய்து பார்த்தான். அவளை மனதிற்குள்ளேயே ஓவியமாக வடித்தான். அந்த ஓவியம் அப்படியே அவனது கண்களில் பிரதிபலித்தது. தமயந்தி தமயந்தி என புலம்ப ஆரம்பித்து விட்டான். ஏ அன்னமே, விதர்ப்பம் போய் சேர்ந்து விட்டாயா? என் தமயந்தியை பார்த்தாயா? அவளிடம் எனது மையலை கூறிவிட்டாயா? அவள் என்ன கூறினாள்? போ போ, என் பேரழகுக்கு முன்னால் அந்த நளன் என்ன மன்மதனா என்று அவள் ஒதுக்கிவிட்டால் என் நிலை என்னாகும்? என்னால் சிந்தித்தே பார்க்க முடியவில்லையே. அன்னமே, என் அன்னத்தை பார்த்துவிட்டு உடனே வந்துவிடு. என் இதயம் உடைந்து நொறுங்கி போவதற்குள் விரைந்து வா என்று உருகி உருகி தனக்குத்தானே பேசினான். அவனது இந்த புலம்பல் யார் காதிலாவது விழுந்தால், ஐயோ, நம் மகாராஜாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன என்பார்கள். தோகை விரித்த மயிலை அவன் பார்த்தால் தமயந்தி இந்த மயிலை போல இருப்பாளோ என்பான். குயிலின் குரல் கேட்டால் அவளது குரலும் இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணுவான். காற்றில் அசைந்தாடும் பூங்கொடிகளை பார்த்தால், கொடிகளே, உங்களைப் போல்தான் என் தமயந்தியின் இடை அழகும் இருக்குமோ? வாருங்கள், என் அருகே வாருங்கள் என்று பித்து பிடித்தவன் போல அந்த கொடிகளை வருடி விட்டான். மலர்களின் வாசனையை நுகர்ந்த அவன், மலர்களே, நீங்கள் தரும் வாசனையை விட என் தமயந்தியின் கூந்தல் நறுமணம் மிக்கதாக இருக்குமோ என்று கேட்டான். இப்படி தமயந்தி தாசனாகி நளமகாராஜா தவித்து கொண்டிருந்த வேளையில் அன்னப்பறவை தமயந்தியின் இல்லத்தை அடைந்தது. தமயந்தி என்று அழைத்தது. பேசும் பறவையா? தமயந்தி ஆவலோடு ஓடி வந்தாள். அதன் அழகு அவளை கவரவே தன் மடியில் தூக்கி வைத்து வருடினாள். அன்னமே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? என் பெயரை நீ எப்படி அறிவாய்? சொல் என்று கேள்விகளை அடுக்கினாள். என் உயிர் உன் கையில் என்று சம்பந்தமில்லாமல் பதிலளித்தது அன்னம். ஐயோ, உன்னை யாரேனும் துன்புறுத்த எண்ணி உள்ளார்களா? இனி அந்த கவலை வேண்டாம், நீ என்னுடனேயே இருந்துவிடு என்று தமயந்தியிடம், எனக்கு ஒன்றுமில்லை தமயந்தி, நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் நிடத நாட்டு மன்னன் நளன். ஏன், அவருக்கென்ன? அவரது உயிர் யார் கையில் சிக்கியிருக்கிறதாம் என்றால் ஏதும் அறியாமல். கேள் பெண்ணே என்ற அன்னம். தமயந்தி நளனின் மனது தங்கம். அவனது இதயத்திற்குள் இரத்தம் பாயவில்லை, அன்பும் இரக்கமும் மட்டுமே ஆறு போல் ஓடுகிறது. அவனது ஆட்சி தர்மத்தை கட்டி காக்கும் நல்லாட்சியாக விளங்குகிறது. அன்பில் மட்டுமல்ல, நான் பார்த்ததிலே அவன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்றும் நான் கூறுவேன். அவனது பரந்த தோள்களை பார்க்கும் இளம் பெண்கள் எல்லாம் அவன் நினைவாகவே கிடக்கிறார்கள். நீயும் பேரழகி, அந்த கட்டழகனை போன்ற ஒருவன் உனக்கு கணவனானால்
என்னை போன்ற அழகான அன்னங்கள் எல்லாம் காட்டிற்குள் போய் ஒளிந்து கொள்ள வேண்டியதுதான். அதன் பின் நாட்டிற்குள் அழகு காட்ட நாங்கள் தேவையில்லை என்றது. அன்னம் சொன்ன வார்த்தைகள் தமயந்தியின் நெஞ்சில் ஆழமாக பாய்ந்தது. பெண்ணுக்கு தேவை அன்பு கணவன். அவனே அழகனாகவும் அமைந்துவிட்டால் இன்னும் மகிழ்ச்சி. அவனுக்கு செல்வமும் கோடி கோடியாய் இருக்கிறது என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் இணைந்த வடிவாக அல்லவா இந்த அன்னம் சொல்லும் வாலிபர் என் கண்ணில் தெரிகிறார். அவரை மணந்து கொள்ளலாமே. தமயந்தியின் எண்ண அலைகளை அன்னம் புரிந்து கொண்டது. கடந்த பிறவியில் என்ன செய்தோம், ஏது செய்தோம் என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் நமக்கொரு துன்பம் வருகிறது என்றால் அது கடந்த பிறவியில் செய்த பாவத்தின் பலனே. இன்பம் வருகிறது என்றாலும் கடந்த பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனே. அன்ன பறவையின் செயல் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதன் மூலம் மனித பிறவி எடுத்துள்ள ஒவ்வொருவரும் இதுவரையில் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் பிராயச்சித்தமாக இந்த பிறவியிலேயே ஏதேனும் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். தமயந்தி அந்த அன்னத்திடம், அன்னமே, நீ சொல்லும் அந்த ஆண் அழகனை நான் இதுவரை கண்டதே இல்லை. ஆனாலும் என்னவோ அவனோடு பல காலம் வாழ்ந்தது போன்ற உணர்வு என்னுள் எழுகிறது. என்னை அறியாமல் அவன் மேல் மையல் வயப்பட்டு விட்டேன். எனக்காக அவனிடம் தூது போய் என் மையலை அவனிடம் கூறுவாயா என்று நாணத்துடன் வினவினாள். 5ஆம் பகுதி நிறைவடைந்தது.